பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது மக்களவையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி மாலை பதிலளிக்க உள்ளார். ராகுல் காந்தியின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கும் பிரதமர் விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. தற்பொழுது நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பரபரப்பான அரசியல் சூழலில் தற்பொழுது நாடாளுமன்றம் என்பது தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக நீட் தேர்வு முறைகேடு, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அக்னிபாத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பதற்கான திட்டம் என்பது வைக்கப்பட்டிருந்தது. நேற்று நாடாளுமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது சட்டப்பேரவை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் இன்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கப்பட இருப்பதாகவும், எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பார்களா என்பது தொடர்பான பல்வேறு நிலைகளில் தற்பொழுது நாடாளுமன்றம் என்பது கூடியிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றம் கூடிய தொடராகவே நடைபெற்றிருந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும், இந்த முறைகேடுகளுக்கு பதிலளிக்க வேண்டும். ஏற்கனவே இது தொடர்பாக வழக்கு என்பது போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கு விசாரணை செய்யப்பட்டாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு குரல்களை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பல்வேறு மாநிலங்களிலும் கூட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கேள்விகளையும் எழுப்பி வரக்கூடிய நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தில் இருந்த பாதியிலேயே பிரதமர் மோடி வெளியேறிய நிலையில் அமித்ஷாவிற்கும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே காரசார விவாதம் கூட நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இன்று தற்பொழுது நாடாளுமன்றம் கூடியிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் இன்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க இருப்பதாகவும், இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் பிரதமர் மோடி அதே போல அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பதில் அளிப்பார்களா அல்லது இன்றும் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற இருக்கிறார்களா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற பிறகுதான் தெரிய வரும். தற்பொழுது வரையிலும் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்றும் நாடாளுமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் முனைப்போடு இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.